தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே அந்த 41 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 41 உயிரிழந்தக்கூடிய அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் சந்தித்து அவர்களுக்கான அந்த ஆறுதலை தெரிவிப்பதற்காக சரியாக 10 மணிக்கு தொடங்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது மதியம் 2 மணி வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் தொடர்ச்சியாக தெரிவிக்கப்பட்டு வந்தாலும் நேரடியாக கரூர் சென்று நடிகர் விஜய் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை தற்பொழுது இங்கு வரவழைத்து அவர் சந்திப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் இருப்பதாக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் நம்மிடத்தையே தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் தொடர்ச்சியாக நாங்கள் பாதுகாப்பு கேட்டோம். ஏனென்றால் 41 குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட அந்த காயமடைந்த 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூற வேண்டும் என்று விஜய் நேரடியாக செல்வதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்ய நாங்கள் தயாராக இருந்தோம். ஆனால் அதற்கான வாய்ப்புகளை காவல்துறையோ அல்லது நீதிமன்றத்தின் உத்தரவின்படி அந்த செயல்பாடுகள் நடைபெறவில்லை. அதன் காரணமாக வேறு எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது, பாதுகாப்பு குறைபாடுகள் அதனால் ஏதேனும் பிரச்சனை வந்துடக்கூடாது என்பதற்காக நாங்கள் தனியார் விடுதியில் இந்த சந்திப்பு என்பது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்காக கரூரை சேர்ந்த அந்த 41 உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர் நேற்று இரவே ஆமணி பேருந்துகள் 5 ஆமணி பேருந்துகளில் அவர்கள் 150க்கும் மேற்பட்டோர் இங்கு வரவழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கான அந்த விடுதியில் அறைகள் எடுத்து கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கான தேவைகள் என்பது செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சரியாக 10 மணிக்கு விஜய் அவர்கள் அவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்குமே நாம் குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் என்பது இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே சம்பவம் நடந்த உடனே அங்கிருந்து விஜய் அவர்கள் புறப்பட்டார் என்ற விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 3 நாட்கள் கழித்து விஜய் ஒரு வீடியோ பதிவினை அதற்கு முன்பாக தமிழக அரசு சார்பாக உடனடியாக அவர்களுக்கான இந்த நிவாரணம் என்பது அறிவிக்கப்பட்டது. 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு அறிவிப்பு என்பது வெளியானது. அதாவது பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுக்கு 20 லட்சம் என அறிவிப்பு வெளியானது. அதனைத் தொடர்ந்து விஜய் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். கரூர் சம்பவம் தொடர்பாக மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த மக்களுக்கு என்னுடைய ஆறுதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தன்னுடைய கட்சிக்காரர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தன்னை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், நான் இந்த வீட்டில் அல்லது அலுவலகத்தில் தான் இருப்பேன், அதனால் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், என்னுடைய தொண்டர்களையும் நிர்வாகிகள் மீது கை வைக்காதீர்கள் என்று அவர் தெரிவித்திருந்தார். இதுவும் விமர்சனத்துக்கு உள்ளானது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அவர் நேரடியாக வந்து சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் வழங்க இருக்கிறார். சரியாக 10 மணிக்கு இந்த நிகழ்வு என்பது இந்த தனியார் விடுதியில் தொடங்க இருக்கிறது. அதே நேரத்தில் ஊடகங்களுக்கான அந்த அனுமதி என்பது இல்லை என்று நேற்றே தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல விஜய் சந்திக்கக்கூடிய அந்த புகைப்படமோ அல்லது வீடியோ பதிவோ வெளியாகாது என்றும் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது மிகவும் தங்களுக்கு நெருக்கமான ஒன்றாக இருக்கிறது, தங்களுடைய உறவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இதை வைத்து யாரும் அரசியல் செய்யக்கூடாது, அதற்காக அந்த சந்திப்பு தொடர்பான நிகழ்வுகள் அந்த வீடியோக்கள் எதுவும் வெளியாகாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இதுவும் ஒரு விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது. நேரடியாக சென்று பார்ப்பார் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஆனால் தற்பொழுது அவர் விடுதியில் சந்திப்பது என்பது ஒரு விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த சந்திப்பு என்பது தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அனைவரையும் அவர் தனித்தனியாக சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கிறார். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தத்தெடுக்கக்கூடிய அந்த முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்தார்கள். ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பத்திற்கு ஆகக்கூடிய செலவு எல்லாவற்றிலேயுமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய பங்களிப்பு இருக்கும் என்று அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்பொழுது இந்த சந்திப்பு என்பது இங்கு நடைபெறுகிறது. சரவணன். கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று பார்ப்பதற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததாக கூறப்படக்கூடிய நிலையில் இன்று மாமல்லபுரத்தில் ஒரு மிகப்பெரிய தனியார் மண்டபத்தில் அவர்களை சந்தித்து தாவேகா தலைவர் விஜய் ஆறுதல் கூறவிருக்கிறார். காலை 10 மணிக்கு சந்தித்து 2 மணி வரை பேசவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நேரில் பிரத்யேக காட்சியுடன் வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.